நாட்டின் முதல் மூழ்கிய அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ள இடம் எது? ஹுமாயூன் கல்லறை. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான ஹுமாயூனின் கல்லறையில் இந்தியாவின் முதல் மூழ்கிய அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தது. காடுகளுக்குள் நிகழ்நேர கண்காணிப்பு கேமரா மற்றும் வைஃபை இணைப்புக்கான ஆற்றலை உருவாக்க காற்றாலை விசையாழியை நிறுவியுள்ள புலிகள் காப்பகம் எது? பெரியார் புலிகள் காப்பகம். நிபுண் பாரதம் திட்டத்தை தொடங்கிய அமைச்சகம் எது? கல்வி அமைச்சகம். இந்த திட்டம் 2026-27 ஆண்டுக்குள் அனைவரும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைய எண்ணுகிறது. ஆங்கில கால்வாயை கடந்த உலகின் இளம் பாரா நீச்சல் வீராங்கனை யார்? ஜியா ராய். ஆங்கில கால்வாயானது இங்கிலாந்தை பிரான்சிலிருந்து பிரிக்கிறது. முதலில் 1875 கேப்டன் மேத்யூ வெப் நீந்தி கடந்தார். சார்லஸ் டார்வினின் தவளை என்பது இந்தியாவின் எந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டது? அந்தமான் தீவுகள். இந்த இனங்கள் தற்போது IUCN-ஆல் பாதிக்கப்படக்கூடியவை பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ளது. நாணயம் மற்றும் நிதி 2023-24 குறித்த அறிவிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? RBI. இந்திய ரிசர்வ் வங்கியின் RBI அறிக்கை இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சி என்ற கருப்பொருளில் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சியை எடுத்துக் கூறுகிறது. அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் தமிழ் புதவன் திட்டத்தை கோயம்புத்தூரில் ஆகஸ்ட் 9 தொடங்கி வைக்க உள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். புனித பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற ரஷ்ய கடற்படை நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற இந்திய கடற்படை கப்பல் எது? INS தபார். INS தபார் ரஷ்யாவில் கட்டப்பட்ட மறைந்திருந்து தாக்கும் தல்வார் வகுப்பு போர்க்கப்பல் ஆகும். அண்மையில் ஓய்வு பெறுவதாக அறிவித்த அஸ்வினி பொன்னப்பாவுடன் தொடர்புடைய விளையாட்டு எது? பூப்பந்து. மும்முறை ஒலிம்பிக்கில் பங்கேற்றுள்ள அஸ்வினி பொன்னப்பா 2010 காமன்வெல்த் போட்டியில் தங்கமும் 2011 உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கலமும் வென்றார். வட்டெழுத்து என்றால் என்ன? அசை சார்ந்த எழுத்துக்கள். வட்டெழுத்து என்ற அசை சார்ந்த எழுத்து முறை பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டில் தமிழ் பிராமி எழுத்துக்களிலிருந்து தோன்றி 15ஆம் நூற்றாண்டில் நவீன மலையாள எழுத்துக்களாக உருவானது. இந்தியாவின் நிலச்சரிவு வரைபட ஏட்டை தயாரித்த அமைச்சகம் எது? இஸ்ரோ. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் எந்த விளையாட்டுப் போட்டியில் ஸ்வப்னில் குசலே வெண்கலப் பதக்கம் வென்றார்? துப்பாக்கி சுடுதல். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் போட்டியில் ஸ்வப்னில் குசலே வெண்கலம் வென்றார். தமிழ்நாட்டின் எந்த தொல்லியல் தளத்தில் சுடும் மண்ணாலான உருளை வடிவ குழாய்கள் பொருத்திய வடிகால் அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது? கீழடி. கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட 10ஆம் கட்ட அகழாய்வின் போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சுடும் மண்ணாலான ஒரு உருளை வடிவ குழாய்கள் பொருந்திய வடிகால் அமைப்பை கண்டுபிடித்தனர். சமீபத்திய தரவுகளின்படி உலகின் 2வது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. சாலியாறு உருவாகின்ற மலை எது? இளம்பலையேரி மலைகள். கேரளாவின் வயநாடு பகுதியில் கனமழையால் சாலியார் ஆற்றங்கரையில் நிலச்சரிவு ஏற்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டின் இளம்பலையேரி மலையில் இருந்து உருவாகும் இந்த ஆறு பேப்பூர் துறைமுகத்தில் அரபிக்கடலில் கலக்கிறது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட நாடுகள் எவை? ரஷ்யா மற்றும் பெலாரஸ். பன்னாட்டு ஒலிம்பிக் குழுமமானது IOC 2022 உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு இந்த தடையை விதித்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி 2024 விமானப்படையின் கூட்டுப்போர் பயிற்சி ஒரு வாரம் நடைபெறுகிறது. இந்திய பாதுகாப்புத்துறையின் சார்பில் முப்படைகளின் சார்பில் ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இணைந்து கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? நோவாக் ஜோகோவிச். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றதன் மூலம் கோல்டன் ஸ்லாம் பெற்ற 5வது டென்னிஸ் வீரர் ஆனார். அருண் நீர்மின் திட்டத்துடன் தொடர்புடைய நாடு எது? நேபாளம். பிம்ஸ்டெக் வணிக உச்சிமாநாடு 2024 நடத்துகிற நாடு எது? இந்தியா. ஆண்டுதோறும் தேசிய கைத்தறி நாள் கொண்டாடப்படுகிற தேதி எது? 7 ஆகஸ்ட். சுதேசி இயக்கத்தின் 100ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் 2015 தொடங்கப்பட்டது. உள்நாட்டு கைவினைகளை ஊக்குவிக்கிறது. நாட்டிலேயே முதன்முறையாக சாலை விபத்துகளை குறைக்க வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் விபத்தில்லா தினம் பெயரில் மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு தொடங்கியது.